ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க தேங்காய் நார்லாம் நான் பிச்சு போட்டுட்ருக்கேன். எதுக்காக தேங்காய் நார்லாம் பிச்சு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம பின்சஸ் வந்து கூடு கட்டிகிட்ருக்காங்க. முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்காக முதல் ப்ராசஸில் அவங்க வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடு கட்டிகிட்ருக்காங்க. இப்போ 3 நாளாக அவங்க வந்து கூடு கட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் நிறையா தேங்காய் நார், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேப்பங்குச்சி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து போட்டோம். அதிலலாம் அவங்க வந்து கூடு கட்டிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேங்காய் நார்லாம் எடுத்து சின்னதாக அவங்களுடைய மூக்கால் எந்தளவுக்கு தூக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ரோஸையும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நான் செஞ்சிட்ருக்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து அதெல்லாம் தூக்கிக்கிட்டு இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள வந்து விடுறதே கிடையாது, நாங்கள் தூக்குறதே கிடையாது. இவங்க 2 பேரும் மேலே தான் இருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஹால்லையும் ரூமுக்குள்ளாரையும் தான் வச்சுருப்போம். வெளியில் நாங்கள் விடுறதே கிடையாது, ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நான் எடுத்து வைக்க அவங்க பாருங்கள் இப்படி இறச்சிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி என்னோடய வேலையை செய்கிறது, அவங்களோட வேலையை அவங்க எப்படி செய்வாங்க. இங்கே வாடா, வேஸ்டேஜாக போடுறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்தா இதை எடுத்துக்கோங்க 2 பேருமே, ஓகேவா? இதை வந்து இப்போ நான் பிச்சு போட்டிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம பின்சஸ்கிட்ட கொண்டுட்டு போய் இதை வச்சுக்குவோம். நம்ம எப்படி இருந்து உங்களுக்கு ஜூமில் நான் காட்டுறேன் எப்படி அவங்க வந்து கூடு கட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்களும் பாருங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பின்சஸ் வந்து கூடு கட்டியிருக்கிறத ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு கூடு கட்டும், எப்படி கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து காக்கா குருவிங்கெல்லாம் கூடு கட்டி நம்ம பார்த்துருக்கோம். கீழே தான் அகலமாக வந்துட்டு கூடு கட்டுவாங்க. இவங்க வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணுறாங்க. மேலேயும் க்ளோஸ் பண்ணுறாங்க, கீழேயும் க்ளோஸ் பண்ணுறாங்க. புதர் மாதிரி வச்சுட்டு நம்ம ரொம்ப மைனூட்டாக உத்து பார்த்தோம்னா மட்டும்தான் அவங்கள வந்து நம்மளால் பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து கூடு கட்டியிருக்காங்க. சரிங்க, நான் காட்டுறேன். வெளியிலேருந்தே நான் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு. அதை பாருங்கள், மேலே கட்டியிருக்காங்களா. அவங்களுக்கு இன்னும் வந்து கூடுக்கு தேவையான அளவு இன்னும் நார்கள்லாம் தேவைப்படுது அவங்க கூண்டு கட்டுறதுக்கு. பார்ப்போம். அவங்க நேற்று கொண்டுட்டு போய் போட்டேன் தேங்காய் நார், அவ்வளோ நார் போட்டிருந்தேன். காலையில் எதுவுமே கட்டல. சரி ஓகே கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். சாயந்தரம் வந்து பார்க்குறதுக்குள்ள எந்த தேங்காய் நாருமே கிடையாது, எல்லாமே வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன். இந்த பிச்சு வச்சுருக்கிறது நம்ம கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இவளுக்கு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. அணையாய் வால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வால் பிடிச்சவளை ரோசி வச்சிருமா, உங்களுக்கு கிடையாதுமா, இது நீங்கள் வச்சுருங்கம்மா. ரோஸையும் ரோசனும் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு போய் இதை வச்சுட்டு வந்துடுவோம். திறந்து விட்டோம்னா இவங்க வெளியில் வந்துடுவாங்க. நம்ம சாத்தியத்தில் உடனே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். அவங்க முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே பாய்.